வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். இப்படி வந்து பாட்டு பாடுற மாதிரி தான் ஸ்ரீலங்கா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மேட்சையே வெற்றியோட தொடங்கி மாசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடந்த ஸ்ரீலங்கா விசஸ் நியூசிலாந்து T20 மேட்ச்சில் நியூசிலாந்தை ஸ்ரீலங்கா ரொம்ப அழகாக வந்து வீழ்த்திருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்சில் ஸ்ரீலங்கா தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. 10 நிமிஷங்காவும் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க. அதுவும் கடந்த 2 மேட்ச்சில் 10 நிமிஷங்கா நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் பட்டைய கலப்பார்னு பார்த்தா இந்த மேட்ச்சில் 10 நிமிஷங்கா ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாருங்க. இவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து குசால் மெண்டிஸும் ரொம்ப சீக்கிரமாக சாண்டரோட பாலில் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவிஸ்கா பெர்னாண்டோவும் வந்தவனே நடைய கட்டிட்டாரு. இதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே 3 விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்தவனே அவ்வளோதான், இனி ஸ்ரீலங்காவை யார் வந்து காப்பாற்ற போகிறாங்களோ அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு குசால் பெரரா இருந்துக்கிட்டு நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன், நான் ஒத்தாளாக நின்று என்னோட டீமை காப்பாற்றுவேன்னு மனுஷன் சூப்பராக விளாண்டு 6 4ன்னு சொல்லிட்டு அடித்து அசத்திட்டாருங்க. அவர் கூட அசலங்கா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் அசலங்கா வந்து அவுட் ஆகிட்டாரு. ஆனால் குசால் பெரரா இருந்துக்கிட்டு யார் அவுட் ஆனாலும் சரி, நான் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டேம்மா, செஞ்சுரி அடிச்சுட்டு தான் போவேன்னு மனுஷன் 44 பாலில் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாருங்க. இது மூலமாக ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ்லேயே T20யில் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னா இது வந்து குசால் பெரரா தான். அப்படி இன்னைக்கு வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. செஞ்சுரி அடித்தவொடனே அதுக்கப்புறம் அதிரடியாக விளையாடுவார்னு பார்த்தா ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா 20 ஓவர் முடிவில் 218 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவொடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது வந்து சேஸ் பண்ண முடியாத ஸ்கோர்லாம் வந்து சொல்ல முடியாது. நியூசிலாந்து ஸ்டார்டிங்லேருந்தே அதிரடியாக விளாண்டாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சை அவங்களால வின் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்பில் நியூசிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலில் வந்து இருந்துச்சுங்க. ராபின்சனும் ரச்சின் ரவீந்திராவும் விளாண்டாங்க பாருங்கள், பயங்கர அதிரடியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் 80 ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு. ஆனால் ஸ்ரீலங்கா ஒரு விக்கெட் கூட எடுக்காமல் திணறிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்னப்பா இப்படி பார்ட்னர்ஷிப் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது வினுரா பெர்னாண்டோ வந்து நான் வந்து விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகாக ராபின்சனோட விக்கெட்டை வந்து எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் அசலங்கா வந்து மனுஷன் அடுத்தடுத்து 3 விக்கெட் எடுத்தாருங்க. வந்தவனே சாப்மேனை தூக்குனாரு, அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் விக்கெட்டான ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டே வந்து எடுத்தார். சரி, அடுத்தடுத்து விக்கெட் போய்கிட்டு இருக்குல்ல, ஈஸியாக இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அப்போ தாங்க 15வது ஓவர் பவுலிங் போட அசலங்கா வந்தார். எங்களோட விக்கெட்டையா மாற்றி மாற்றி எடுக்கிறீங்க, எப்படி உங்களோட பாலை பொழந்து கட்டுறேன் பாருங்கன்னு டேரி மிச்சல் அவரோட ஓவரில் மனுஷன் மாற்றி மாற்றி 4 6 அடித்து பட்டையை கிளப்பிட்டாருங்க. ஸோ இதனால் அந்த ஓவரில் மட்டும் அசலங்கா 25 ரன் வந்து கொடுத்தாரு. அந்த ஓவரை பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு, இனிமேல் இவங்க எங்கே விக்கெட் எடுத்து இந்த மேட்சை வின் பண்ணுறது, நியூசிலாந்து தான் கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தாங்க அடுத்த ஓவர் ஹசரங்கா பவுலிங் போட வந்தார். எங்களையா வின் பண்ண பார்க்குறீங்க, நாங்கள் பாருங்கள் எப்படி பவுலிங் போடுறோன்னு சூப்பராக அந்த ஓவரில் வெறும் 2 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்து அசத்திட்டாருங்க. அதுக்கப்புறம் நல்லா விளாண்டுட்டு இருந்த டேரி மிச்சலும் ஒரு கட்டத்தில் நுவான் துசராவோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்னால எந்திரிக்கவே முடியல. 20 ஓவர் முடிவில் அவங்களால வந்து 211 ரன்னு தான் வந்து எடுக்க முடிச்சு. இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா 7 ரன் வித்தியாசத்தில் ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணது அவங்களுக்கு தேவையான வெற்றி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த T20 சீரீஸில் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு 2 மேட்சையுமே வின் பண்ணி இந்த T20 சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க. அதனால் 3வது மேட்சை வின் பண்ணி ஸ்ரீலங்கா ஒயிட் வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு தான் நியூசிலாந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் T20 சீரீஸ் வேணால் தோற்றுருப்போம், கடைசி மேட்சை நாங்கள் தான் வின் பண்ணி இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே வெற்றியோடு தொடங்குவோன்னு ரொம்ப அழகாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.